உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. தலையிலிருந்து அங்கு முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவையானது தூய கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை நினைவு கூறுகின்றது. அன்னை மரியாளின் அர்ப்பணிப்பு சிறு வயதிலிருந்தே அவர் தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததை வெளிப்படுத்துகிறது. இது மீட்பின் வரலாற்றில் அன்னைக்குரிய தனித்துவமான பங்கினை முன்னறிவிக்கின்றது. இந்த நிகழ்வு மரியாவின் தூய்மையையும் தாழ்ச்சியையும்
கடவுளுடைய திருவுளத்திற்கு சொல்லும் ஆம் என்ற அவரின் தயார் நிலையையும் வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாளின் அர்ப்பணிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு அழைப்பையும் முன் மாதிரியையும் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுளுடைய அழைப்புக்கு திறந்த மனதுடன் இருக்கவும் அவருடைய கருவிகளாக வாழவும் நம்மை அழைக்கின்றது. வாருங்கள், கடவுளின் கருவிகளாக மாறிட நம்மையே இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் பாலதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 36, 37, மீண்டும் 52 முதல் 59 முடிய. அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரிதாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிப்பீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள்.
நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிசொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. மாட்சி மிகவும் பெயரை என்றும் போற்றுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 19 இறைவார்த்தைகள் 45 48 முடியும். அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையானது இன்று தூய கன்னிமரியாள் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையானது சில நூல்களை மறைக்கப்பட்ட நூல்களாகவும் சில நூல்களை ஏற்றுக்கொள்ளப்படாத நூல்களாகவும் கருதி அவற்றை விவிலியத்தில் சேர்க்கவில்லை. ஆனால் கத்தோலிக்க மரபு, கத்தோலிக்க பாரம்பரியம் அந்த நூல்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறது. அப்படியாக 2வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாக்கோபின் முதல் நற்செய்தி, தி புரோட்டோ எவஞ்சலியம் ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய மறைக்கப்பட்ட இந்த நற்செய்தி அன்னை மரியாவின் பிறப்பையும் அன்னை மரியாள் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வையும் அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த நற்செய்தி நூலிலே நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம். கடவுளுக்கு பிரியமாய் உகந்த தம்பதிகளாய் வாழ்ந்த சுவக்கினும் அன்னாலும் குழந்தை பேரின்மையோடு இருந்தார்கள். அப்படி குழந்தை பேரின்மையோடு இருந்தபடியினால் சுவக்கின் எருசலேம் ஆலயத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகின்றார். பணி நீக்கம் செய்யப்பட்ட சுவக்கின் மனதில் வருத்தத்தோடு அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பேறு வரம் வேண்டி ஜெபிக்க சென்றார். கணவன் நீங்கிய அந்த தனிமை, குழந்தை பேரின்மை என்கின்ற வருத்தம் அன்னாவையும் விட்டு வைக்கவில்லை. அது அவரையும் வாட்டி வதைத்தது. தன்னுடைய கணவரை போல அன்னாவும் கடவுள் திருமுன் சென்று இறைவேண்டலில் ஈடுபட்டார். அப்படியாக இறைவேண்டலில் ஈடுபட்ட அன்னா இப்படியாக கடவுளை நோக்கி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். எனக்கு நீர் குழந்தை பேறு தருவாய் என்று சொன்னால் அந்த குழந்தையை நான் உம்முடைய பணிக்காய் அர்ப்பணிப்பேன். பழைய ஏற்பாட்டு அன்னாவின் ஜெபத்தை போல இருவரும் இரு வெவ்வேறு இடங்களில்
ஜெபிக்கிறார்கள். கடவுளுடைய தூதர் இருவருக்கும் தோன்றுகிறார்கள். அவர் தோன்றி இப்படியாக இறைவாக்குரைக்கின்றார். அண்ணா, நீர் வியத்தக்க முறையில் கருவுற்று ஒரு மகளை பெற்றெடுப்பீர். அவளுக்கு மரியா என பெயரிடுவீர். ஏன் வியத்தக்க முறையில் கருவுற வேண்டும்? காரணம், அன்னை மரியாள் உலகின் மீட்பரை சுமக்க வேண்டும். பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவர் வியத்தக்க முறையில் அவர் பிறந்தார். அப்படியாக இந்த வானதூதர் தூதுரைத்தது போல அன்னை மரியாள் பிறந்தார். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு மரியா, எபிரேயத்தில் மெரியும் என்று பெயரிட்டார்கள். இந்த குழந்தை வளர்ந்து 3 ஆண்டுகள் நிறைவுற்றவுடன் அவர்கள் வாக்குரைத்தவாறே அவருடைய பெற்றோர்கள் அவரை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணிக்க வந்தார்கள். இந்த அர்ப்பணிப்பு நிகழ்வை தான் புனித ஜான் டமசின் என்று சொல்லக்கூடிய புனிதர் இப்படியாக தன்னுடைய எழுத்துக்களில் குறிப்பிடுகின்றார். அன்னை மரியாள் என்கின்ற அழகான ஒலிவ மரம் அவருடைய பெற்றோர்களால் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்க்கப்பட்டு தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது. அந்த ஒலிவ மரம் நல்லதொரு கனியாகி இயேசுவையும் நற்பண்புகளை விளங்கக்கூடிய உறைவிடமாய் திகழ்ந்தது என்று தன்னுடைய எழுத்துக்களில் அன்னை மரியாவின் அர்ப்பணிப்பை குறித்து பேசுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இந்த விழா நம்முடைய வாழ்விலும் நாம் கூட ஆலயத்தில் நடப்படக்கூடிய ஒலிவ மரமாய், ஆலயத்தில் வளரக்கூடிய ஒலிவ மரங்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. விவிலியத்தில் ஒலிவ மரம் தூய்மையையும் அமைதியையும் உறுதியான நிலையையும் குறிக்கின்றது. முதலாவது அன்னை மரியாள் தூய்மையான ஒலிவ மரம். அவர் தூய்மையாய் இருந்தபடியினால் உலகத்தின் மீட்பராகி இயேசுவை சுமந்தார். இயேசுவை சுமந்தபடியினால் தூய்மையாய் ஆகவில்லை. இந்த அன்னை மரியாவின் அர்ப்பணிப்பு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தூய்மையை நோக்கிய வாழ்விற்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதனால்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சங்க ஏடான லூமன் ஜென்சியும் நாடுகளின் ஒளி என்கின்ற இந்த சங்க ஏடு இப்படியான ஒரு அழைப்பை அலகு 5 குறிப்பிட்டு காட்டுகின்றது. தூய வாழ்வு என்பது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும். அதனால்தான் ஆண்டவராகிய கடவுள் மோசேவை பார்த்து இப்படியாக சொன்னார். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வார்த்தை, தூயோராய் இருங்கள், காரணம் ஆண்டவராகிய கடவுள் நான் தூய்மை நிறைந்தவனாய் இருக்கின்றேன். அப்படியாக இன்றைக்கு நம்முடைய அழைப்பு தூய்மையான ஒலிவ மரங்களாய் ஒலிவ கிளைகளாய் இருக்க வேண்டும். 2வது அமைதியின் ஒலிவ மரம் அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் இந்த உலகத்தின் அமைதியை கொண்டு வந்த மீட்பரை சுமந்தபடியினால் அமைதியின் அரசியாக மாறுகின்றார். புனித அன்னை தெரேசா அழகாய் சொல்லுவார்கள், பீஸ் பிகின்ஸ் வித் எ ஸ்மைல். வன்முறையும் தீவிரவாதமும் நிறைந்திருக்கின்ற இந்த உலகில் நாம் யாவரும் கூட அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒலிவ மரங்களாய் இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது வார்த்தையில் மலை பிரசங்கத்தில் மலைப்பொழிவில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். இன்றைக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒலிவ மரங்களாய் ஒலிவ கிளைகளாய் மாறுவோம். 3வது உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒலிவ மரம் அன்னை மரியா. எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 24வது வார்த்தையிலிருந்து நாம் இப்படியாய் வாசிப்போம். என்னுடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி செயல்படக்கூடிய யாவர்களும் கூட பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவார்கள். அர்த்தம் என்ன? பாறையின் மீது கட்டப்பட்டால் அங்கு மழை பெய்யாதா? அது அர்த்தம் அல்ல. மழை வரும், பெருங்காற்று வீசும், ஆறு பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் அதனுடைய அடித்தளம் ஆழமாய் இருக்கின்றபடியினால் அந்த வீடானது அசைவுறாது. அன்னை மரியாள் இறைவார்த்தையை கேட்டு தன்னுடைய வீட்டை பாறையின் மீது கட்டிய பெண்மணி. அவள் சொன்ன அந்த ஆம் நாம் யாவரும் கூட மீட்பை பெறுவதற்கு உதவியாய் இருந்தது. அதே உறுதியான நம்பிக்கை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலும் இருக்க வேண்டும். உறுதியான ஒலிவ மரங்களாய், ஒலிவ மரக்கிளைகளாய் நாம் மாறுவோம். எனக்கு பிரியமானவர்களே, அழகான வாசகங்களை இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். இந்த 2 வாசகங்களும் எருசலேம் ஆலயத்தை மையப்படுத்தியதாகவும், எருசலேம் ஆலயம் எப்படி தூய்மைப்படுத்தப்படுகின்றது என்பதனை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் தங்களுடைய பகைவர்களால் தீட்டுப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி சென்றார்கள். அவர்கள் ஆலயத்தை நோக்கி சென்று அங்கு எதையெல்லாம் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினதோ அது கடவுளுடைய பலிபீடமாய் இருக்கலாம், எந்தெந்த பொருட்களாய் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள், அகற்றினார்கள். புதிய பலிபீடத்தை எழுப்பினார்கள். மீண்டுமாய் அந்த ஆலயத்தை அர்ப்பணித்தார்கள். அதற்கு ஏற்றவாறு இயேசு கிறிஸ்துவும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி வந்தார். அவர் ஆலயத்தில் வந்து பார்த்த பொழுது அந்த ஆலயம் கல்வர் குகையாய் மாறினது. அர்த்தம், அது வியாபாரம் நிறைந்ததாய், வணிகம் நிறைந்ததாய் இருந்தது. இயேசு அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தி பகுதியை சற்று நாம் யோவான் நற்செய்தியில் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் 2வது அதிகாரம் 19வது வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தின பிறகு அங்கு கூடியிருந்த யூதர்களை பார்த்து இப்படியாக சொல்வார்: இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதை நான் 3 நாட்களில் கட்டி எழுப்புவேன். அங்கிருந்த யூதர்கள் ஒரு நிமிடம் குழம்பி போயிருப்பார்கள். காரணம், அந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆனது. இந்த மனிதனும் இதை எப்படி 3 நாட்களில் கட்டி எழுப்பக்கூடும் என்ற சலசலப்பு அவர்களுடைய மத்தியில் இருந்தது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை குறித்து அங்கு பேசினார் என்று நற்செய்தியாளர் யோவான் குறிப்பிடுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பார்வையில், எண்ணத்தில், சிந்தனையில் ஆலயம் என்பது ஒரு இடத்தை அல்ல, மாறாக ஒரு நபரின் வாழ்வை, உடலை குறிப்பிடுகின்றது. அதைதான் தூய பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வார்த்தையில் மீண்டுமாய் அதை மெய்ப்பித்து காட்டுகின்றார். நீங்கள் கடவுளுடைய கோவில் அல்லவா? கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் அல்லவா? அப்படி என்று சொன்னால் உண்மையான ஆலயம் நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா. இந்த வாசகங்கள் இன்றைக்கு நம்மையும் பார்த்து, உங்களுடைய வாழ்வில் தீட்டு படிந்திருக்கின்றவை எவை? உள்ளமாகிய உங்க கோவிலை எது தீட்டுப்படுத்துகின்றது? அது வியாபார தலமாய் இருக்கின்றதா? எது எல்லாம் உங்களுடைய வாழ்வை தீட்டுப்படுத்துகின்றதோ அதை அப்புறப்படுத்துங்கள், அதை அகற்றுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. தீட்டு எது எல்லாம் கடவுளுக்குரிய இடத்தை எடுக்குமோ அது எல்லாம் தீட்டு. இன்றைக்கு நம்முடைய தொழில், கடவுளுக்கு பிரியமில்லாத உறவுகள், நம்முடைய விருப்பங்கள் கடவுளுக்குரிய இடத்தை நிரப்பும் எடுத்திருக்கும் என்று சொன்னால் அது தீட்டிற்கு ஒப்பாகும். அப்பேற்பட்ட தீட்டை நாம் களைத்து விட்டு கடவுளை பற்றி கொள்ளக்கூடிய நபர்களாய் மாற வேண்டும். அவர்கள் தீட்டை அப்புறப்படுத்தினார்கள். பிறகு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி கடவுளுக்காய் மீண்டுமாய் அர்ப்பணித்தார்கள். நாம் தீட்டை அகற்றினால் மட்டும் போதாது, கடவுளுக்குரிய இடத்தை, நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவாக்கினர்
எசேக்கியேல் புத்தகத்தில் இப்படியாக வாசிப்போம். 36வது அதிகாரம் 26வது வார்த்தை. உங்களிலே இருக்கின்ற கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை நான் புகுத்துவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அப்பேற்பட்ட தூய்மையான இதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவிலை தூய்மையாக்கின பிறகு நாள்தோறும் அவர் இறை வார்த்தையை அங்கே போதித்தார். இறை வார்த்தையை கேட்ட மக்கள் யாவரும் கூட அவரை பற்றி கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் தீட்டை அகற்றின பிறகு, அது தூய்மையான பிறகு, அது கடவுளுக்காய் மீண்டுமாய் அர்ப்பணித்த பிறகும் கூட அந்த இதயம், அந்த ஆலயம் தொடர்ந்து தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு உதவுவது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை நம்முடைய ஆலயமாகிய உள்ளத்தை தொடர்ந்து உருமாற்றம் அடைய செய்கின்றது. தொடர்ந்து தூய்மையில் இருக்க மெருகூட்டுகின்றது. அன்னையின் அர்ப்பண விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்முடைய உள்ளமும் உள்ளமாகிய நம்முடைய வாழ்வும் உடலும் கடவுளை தாங்கக்கூடிய ஆலயமாக மாறுவதுதான் நாம் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. நாம் நம்முடைய உடல் அளவிலும் உள்ளத்தின் அளவிலும் சொற்கள் அளவிலும் சிந்தனை அளவிலும் கடவுளை தாங்கக்கூடிய ஆலயமாய் மாறுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரி, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. திருவுளலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாய் கட்டி எழுப்பவும், அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகையாலும் உன்னத இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கையில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாது பொதுநலம் கருதி அவர்கள் சேவை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சியை வழிநடத்துபவர்கள் மற்றும் அதில் பணிபுரிபவர்கள் அனைவரையும் அன்னை மரியாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவே இறைவா.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாற்றும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வெள்ளை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையின்றி எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பின் தெய்வம் ஏற்ற வேண்டும் அகிலம் ஒளிரவே. அமைதி பூக்கள் தூவ வேண்டும் மனிதம் மலரவே. உண்மை கீதம் இசைக்க வேண்டும் நீதி செழிக்கவே. இறைவன் அரசு இதுவன்றோ, இனிதே வாழ்ந்திடுவோம். இறைவன் அரசு இதுவன்றோ, இனிதே வாழ்ந்திடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாளகே தாய்மரி, துறையாமுதே முழுமதி. ஆராளகே தாய்மரி, உடையாமுதே முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே.